உங்களுடைய போட்டோஸ் ஒரு சிலது நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மெமரிஸ் வருது ஷேர் பண்ணுங்க. பாலா சார், ஓ வாவ், எஸ். இது ஆக்சுவலி சென்னையில பரதேசி அப்புறம் நான் அம்மா சென்னையில வந்திருக்கோம். ஸோ அப்போ போய் பாலா சார் மீட் பண்ணோம். அவருடைய படத்துல எனக்கு பரதேசில ஒரு பார்ட் 2 பண்றதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னு தோணுச்சு. ஏன்னா கடைசியில அவர் போய் பண்ணலாம். சாருக்கு இன்டர்வியூ எப்போ அதை பண்ண போறீங்கன்னா ஸோ கண்டிப்பா இது ஐடியா கொடுங்க. நான் சொல்றேன், வேதிகா மேம் சொன்னாங்க பார்ட் 2 அப்படின்னு. இந்த சீக்வன்ஸை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. நிறைய காமெடி இருந்துச்சு. அவ்வளோ காமெடி பண்ணேன் இந்த ஃபிலிம்ல. ஆனா லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. வாசு சார் he showed my film to ரஜினி சார், சிவலிங்கா. ஆனா அவர் சொன்னாங்க, வேதிகா அவனோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது அது. நான் சொன்னேன், சார் நான் உங்க பாடி லாங்குவேஜ் தான் காப்பி பண்ணி அந்த சீனுக்காக. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது எப்பவுமே கொஞ்சம் கிளாமரஸ், கொஞ்சம் ஸ்டைலிஷ், மாடர்ன் அப்படியெல்லாம் இருக்கு. கொஞ்சம் நிறைய இருக்கு ஸ்டைலிஷ். பாலா சார்னால எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவர் அடிப்பாரு, அவருடைய ஸ்டூடியோவும் சரி, அவருடைய செட்டப்பாவும் சரி பயங்கர ஒரு மிலிட்டரி செட்டப்ல இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அது அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இது. ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல கூட ஆக்ட்ரஸ் வேதிகா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். Thank you so much பிரவீன். மாலை மலர். Thank you. ரொம்ப அழகா இருக்கீங்க. இது எல்லாரும் சொல்லுவாங்க, பட் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஒரு தேவதை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மெழுகு டால் மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. லைஃப்ல இன்னைக்குதான் அப்படி ஒரு விஷயத்தை சும்மா உங்களுக்காகன்னு சொல்ல, நீங்க அப்படி உள்ள வரும்போதும் சரி அப்படியே என்ன சொல்றது, ஸ்டார்ஸுக்கு ஒரு உருவம் இருந்ததுன்னா அப்படி இருக்குமோ அப்படி ஒரு. I'm flattered. Thank you so much. And இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட ஆக்ஷன்ஸ், ஆக்டிங்லாம் அப்படியே வேற மாதிரி இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களுடைய ரசாகர் படம் பார்த்துருந்தோம். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுல உங்களுடைய ஆக்ஷன், அதுல எனக்கு என்னன்னா நிறைய புது புது விஷயங்கள்ல ஹேண்டில் பண்ணாம இருக்கு. முக்கியமா ஒரு 2 கல்லை வச்சுட்டு ஒரு கயிறை வச்சுட்டு அப்படி சுத்தி அதை அட்டாக் பண்றது பயங்கர டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தியேட்டர்ல என்னோட ஃபிலிம் பார்த்துருக்கீங்க. அண்ட் எனக்கு ஆனா கொஞ்சம் உங்களுடைய போர்ஷன்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்டடா வந்திருக்கலாமோ. ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இது ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு தெரியும் திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இல்லையா. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன நடந்திருக்கு அதை பத்தி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆந்தாலஜி மூட்ல தான் பண்ணி, ஆந்தாலஜி மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆனா என்னோட ஆக்சுவலி இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு கிளைமேக்ஸ். ஆனா எனக்கு வேற ஃபிலிம்ஸ் ஷூட்ல பிஸி ஆயிட்டேன். நான் செட் அது இது பண்ணணும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் நான் பண்ண முடியல லாஸ்ட்ல. பட் தட் வாஸ் ஆக்சுவலி பிளான்ட் வித் மீ attacking the Razakars and trying to save as many village people as possible. Ana irundalu I'm very happy with the response. And look koncho na epome appear panna vida வித்தியாசமா இருக்கு. பரதேசி பண்ணிருக்கேன், ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ் காக இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது லுக் இருந்துச்சு. அண்ட் எனக்காக கூட அந்த பரதேசி வேற அண்ட் இந்த கேரக்டர் வேற இருக்கு. ஷார்ட் டைம் வந்தாலும் அந்த கேரக்டருக்கு நல்ல இம்பேக்ட் இருக்கு. அண்ட் யாரும் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த லுக்ல. ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மற்ற படங்களோட இந்த படத்தோட ஆக்ஷன்ல உங்களுடைய எஃபோர்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் மற்ற படங்கள்லேருந்து இது என்ன எனக்கு இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்ததுன்னா, ஒரு ரெகுலரான ஒரு எலமெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் இந்த ஆக்ஷனில் யூஸ் பண்ணல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்தது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? முக்கியமாக அந்த ஒரு 2 கல்லை ஒரு கயிறில் கட்டி அப்படி சுற்றுறீங்க. அது வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தா தான் அது அவ்வளோ அழகாக அது கையில் சுற்றும், கரெக்டாக அப்படி ரிலீஸ் பண்றீங்க. அவ்வளோ ஆக்சுவலி டிஃபிகல்ட் இல்லை, பட் இட்ஸ் ஓகே, மேனேஜ் பண்ணிருக்கேன். எதுவுமே ஜாஸ்தி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கல அது லேர்ன் பண்றதுக்கு. பட் ஈஸி தான் இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கு, ஆனால் பண்ணும்போது இட் வாஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட்.
அண்ட் இப்போ கேமரா ரோலிங் ஆகும்போது பண்ணிதான் ஆகணும்ல. ஸோ அது when you think that you have to do it and it will come out right, you just go for it. அண்ட் எப்பயுமே அதை லைவா பண்றீங்க. ஆடியன்ஸா எங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த கேரக்டரையும் சரி அந்த கதையும் சரி உங்களோட ஆக்டிங்னால அது ரொம்ப உண்மையா மாறுது. அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு மெனக்கெடுறீங்க? முக்கியமா இப்போ ஒருத்தருடைய பேட்டர்ன் ஒரு மாதிரி. ஒரு சில பேர் நிறைய கதைகளை படிப்பாங்க, ஒரு சில பேர் அந்த கேரக்டருடைய மூடை மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க ஒரு கேரக்டரை எப்படி அணுகுவீங்க? எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் ஒரு கேரக்டர் பண்ணும்போது. ஸ்டோரி, ஃபுல் ஸ்டோரி, அது கேரக்டர் ஸ்டோரி மட்டும் கிடையாது. டிரெக்டர் எந்த மாதிரி விஷன் வச்சுருக்காங்க, என்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்புறம் நீங்கள் அந்த கேரக்டராக என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ அதெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போது ஆக்சுவலி கோவிட் முன்னாடி என்னோட ப்ராசஸ் வேறு இருந்துச்சு. ஆனால் இப்போது என்னோட ப்ராசஸ் நிறைய சேஞ்ச் ஆச்சு. முன்னாடி ஸ்கிரிப்ட் கேட்பேன், ஸ்டோரி என்ன இருக்குது கேட்பேன். ஆனால் ப்ரெப்பரேஷன் அவ்வளோ கிடையாது. டயலாக் லேர்ன் பண்ணுற விட ஆனால் கொஞ்சம் இந்த ஒரு எமோஷன், ஓகே எந்த எமோஷனில் இருக்குது, கோவம் இருக்காங்க, இல்லை இந்த கேரக்டர் லவ்ல இருக்கா இப்போது, இல்லைன்னா சோகமாக இருக்கா, என்ன மூட் கேட்டுட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர். யூஸ்வலாக நம்ம அப்படி ஓவராலாக அந்த ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் இப்போ நிறைய திங்ஸ் இருக்குது. எனக்கு அந்த கேரக்டருக்கு எந்த வித்தியாசம், என்ன சிமிலாரிட்டி இருக்கும், நான் கேரக்டர் எப்படி ரிலேட் பண்ண முடியும், என்னோட லைஃப்ல இருந்து என்ன வச்சு நான் அந்த கேரக்டரோட சுச்சுவேஷனுக்கு ரிலேட் பண்ண முடியும். அப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டு ஒரு லைன் பின்னாடி என்ன சொல்ற விரும்புகிற அந்த கேரக்டர், என்ன அந்த கேரக்டரோட லைஃப் ப்ராசஸ் இருக்கு, எந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அந்த கேரக்டர் கூட யார் யார் இருக்காங்க, அவர் கூட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவ்வளோ டீப்பாக போகிறேன். இப்போ எல்லாருக்கும் சொல்வேன், எனக்கு அட்லீஸ்ட் 20 days முன்னாடி எனக்கு கொடுங்க, எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு. 1 month முன்னாடி 20 daysனா 15-20 days கொடுத்தா எவ்ரிடே அது பண்ணுவேன். 15 daysக்கு 1 month கொடுத்தானா அட்லீஸ்ட் 20 days அதில் ஒர்க் பண்ணுவேன் அந்த கேரக்டர் மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அண்ட் I'm like very involved pre-shoot, during shoot, post-shoot. இப்போ டப்பிங்கும் நான் தான் பண்ணணும்னா விரும்புறேன். நேத்து போனேன் டப்பிங்காக. ஸோ தமிழ்ல கூட இப்போ பண்ண முடியுமா? ஓகேவா? இதெல்லாம் வேற ஸ்டேட்ல வந்திருக்காங்க அந்த மாதிரி. அப்படிலாம் இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஒரு படம் பார்ப்பேன்னா, லாங்குவேஜை தாண்டி அந்த எமோஷன் அது கரெக்டா ஆனாலே கரெக்ட். நம்ம மீனிங் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அது ஆக்சென்ட் மேல ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்றது தேவையில்லை. அஃப்கோர்ஸ் நீங்க பீரியட் ஃபில்ம் பண்றீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஏன்னா அந்த பீரியட் ஃபில்முக்கு அங்கேயுமே கூட நம்ம கேரக்டர் அப்படி இருந்ததுன்னா அது ஓகே தான். கரெக்ட். அண்ட் ஸோ ஐம் ட்ரைங் டு டப் ஃபார் மை செல்ஃப். அண்ட் பார்க்கலாம் இப்போ எல்லாம் என்னோட டிரெக்டர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக. நேற்று ஒரு தமிழ் ஃபிலிமுக்காக டப் பண்ணியிருக்கேன், கஜானா. பார்ட் 1ல நான் ஒரு நரேட்டர் மாதிரி நடுநடுவில் வரேன். ஆனால் பார்ட் 2 தான் என்னோட ஃபுல் ஃபில்ம் என்னோட என் கேரக்டர் மேலே இருக்கும். ஸோ அது பண்ணுறேன். இப்போது பெட்டாராப்காக கூட டப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் see, I'm trying to give my voice in all the languages. நானும் வெயிட்டிங். அண்ட் உங்களுடைய ஃபோட்டோஸ் ஒரு சிலது நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மெமரிஸ் வருது ஷேர் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு விஹாஸ் நம்ம அசோசியேட் டிரெக்டர் நேற்று தான் டப்பிங் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 11 hours பண்ணேன் டப்பிங். ஸோ நல்லா போச்சு. அதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. ஏன்னா தமிழ் என்னோட தாய்மொழி இல்லை. ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன்ஸ் பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரீடேக்ஸ் இருக்கும். ஆனால் அண்ட் ப்ளஸ் நம்ம டீம் கூட அப்படி தான், தே வாண்ட் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ 1 dayல முடிச்ச டப்பிங். ஸோ அதுக்காக டப்பிங் ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ ஓகே. எஸ், இது வினோதன் படம் பண்ணேன். ஸோ அப்போ பூஜா பண்ணோம். ஸோ அதுக்காக எடுத்த ஃபோட்டோ. அண்ட் ரொம்ப நல்ல டீம். வருண் கூட ஒர்க் பண்ணேன். பிரபுதேவா சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபிலிம் அலாங் வித் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு.
This is from James and Alice, my film. ரொம்ப ஒரு நல்ல ரோல் இருந்துச்சு. யூனோ நல்லா பர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ பிருத்விராஜ் கூட பண்ணேன். பிருத்வி கூட கவ்யா தலைவன் பண்ணிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் அண்ட் ஆலிஸ் பண்ணேன். அண்ட் பிருத்வி என்னோட ஒர்க் பார்த்தாங்க. ஸோ ஐ திங்க் ஹீ ஸ்போக் வித் த டிரெக்டர் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் ஆலிஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ காட் ஜேம்ஸ் அண்ட் ஆலிஸ். அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ரோல் இருந்துச்சு. அண்ட் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் நாமினேஷன்ஸ் கூட கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி டு பிளே ரோல் லைக் தட். பட் இப்போ அந்த ரோல் அப்ரோச் பண்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணுவேன். ஆனா ஓகே, யூ க்ரோ, யூ நோ, அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதோட வெர்ஷன் எக்ஸாக்ட்லி. ரீசன்ட்டா குட் லைஃப் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப ஏதாவது பேசுனீங்களா? இல்ல பேசல. ஆனா you know, I think it's got good reviews. So I'm happy for the entire team. Super. Next, Bala sir. Oh wow. Yes, இது ஆக்சுவலி சென்னையில பரதேசி அப்புறம் நான் அம்மா சென்னையில வந்திருக்கோம். ஸோ அப்போ போய் பாலா சார் மீட் பண்ணோம். எப்பவுமே எனக்கு பரதேசி படம் ரொம்ப ஸ்பெஷல். என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஏன்னா அந்த ஃபில்ம் அப்புறம் தான் எனக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் கிடைச்சிருக்கு. காவ்யா தலைவன் இருந்தாலும், சிவலிங்கா, அப்புறம் ஜேம்ஸ் அண்ட் ஆலிஸ், வேற தெலுங்குல கூட இப்போ கூட பரதேசி பற்றி பேசுகிறாங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் மலையாளம் திலீப் பிருத்விராஜ் கூட 2-3 படம் பண்ணேன். அது இன்னும் பரதேசிக்காக தான் எனக்கு அப்ரிசியேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ பரதேசி என்னோட கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா சொல்லலாம். ஸோ அதுக்காக பாலா சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பாலா சாரோடைய படத்துல எனக்கு பரதேசில ஒரு பார்ட் 2 பண்றதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னு தோணுச்சு. ஏன்னா கடைசியில அவர் போய் பண்ணலாம். சாருக்கு இன்டர்வியூ எப்போ அதை பண்ண போறீங்கன்னா ஸோ கண்டிப்பா இது ஐடியா கொடுங்க. சொல்றேன், எதிகா மேம் சொன்னாங்க பார்ட் 2 அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்க பார்ட் 2 பண்ணலாம்னா. ஏன்னா அவ்வளோ ஒரு ஏன்னா ஒரு எல்லா கதையிலுமே ஒரு கரெக்டான ஒரு எண்டு கொடுத்துருவாரு. இதுல ஒரு ஓபன் எண்டட். கரெக்ட். அதனால யோசிச்சேன். நல்லா பியூட்டி வித் பிரெயின்ஸ் இருக்கீங்க நீங்க. அண்ட் டாலன்ட். பியூட்டி பிரெயின் இத சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கீங்க, ஹேண்ட்ஸம் இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சத்தியமா சொல்றேன். அப்புறம் கேமரா ரோல் ஆச்சுன்னா இம்மீடியட்டா உங்க ஃபுல் அவ்வளோ சாஃப்டா இருந்தீங்க முன்னாடி. கேமரா ரோல் அப்புறம் உங்க கான்ஃபிடன்ஸ், உங்க யூனோ வே ஆஃப் அவ்வளவுதான் நான் வந்து சொல்லிட போறேன். ஏதோ உங்களுக்கு ஏதோ ஆக்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எல்லாம் யாரும் கூட மாட்டாங்க. இந்த மூஞ்சி ஒரு 5 நிமிஷம் இல்ல, நான் கேரக்டர்ஸ் பத்தி சொல்லும் போது நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா என்கிட்ட என்ன பேசுறேன்னா, yeah, you were concentrating so much on it, so I thought maybe you want to become an actor or something. நான் அத சொல்றேன், இதுக்கு அப்புறம் எனக்கு மாலையமலல சாலரியே வேண்டாம் ஒரு மாதிரி சொல்ல முடியாது. எங்க லைஃப் எடுத்துட்டு போறோம் தெரியாது. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க் யூ ரொம்ப லவ்லியா, எவ்வளவு ஸ்வீட்டா உங்களுடைய வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தபடியா மோகன்லால் சார் ஆக்சுவலி இது ஏஷியாநெட் அவார்ட்ஸ் நினைக்கிறேன். கீழே என்ன இதற்கு ஏஷியாநெட் ஃபிலிம் அவார்ட்ஸ். ஸோ அப்போ பர்ஃபார்ம் பண்ணேன்னா அதுக்கப்புறம் மோகன் சார் அங்கே இருந்தாங்க, மோகன்லால் சார். ஸோ அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் லெஜெண்டரி பர்ஃபார்மர், ஆக்டர். ஸோ இட் வாஸ் அ மெமரபிள் மூமெண்ட் ஃபார் மீ. நீங்களும் சிவராஜ் சாரும். ஆமா, இந்த என்னோட இட்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லில நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த ஸ்டில் எடுத்தோம். இது என்னோட ப்ரொஃபைல். பாத்தீங்களா, நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. இது நான் எப்போ போட்டேன் இந்த போட்டோ? இது எப்போ போட்டேன்? இப்படிதானே இருந்துச்சு. இல்லனா நீங்க பாஸ் இல்ல ஒரு வீடியோ அது பாஸ் பண்ணி அதான் சொன்னல, ஞாபகம் இல்ல இது போட்டோ. ஆனா நீங்க ஏதோ ஸ்கிரீன்ஷாட்ல பண்ண. கரெக்ட், ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. ஓகே ரைட். சிவலிங்கா படம் பண்ணோம். சோ இங்க தமிழ்ல கூட வந்துடுச்சு. ஆனா ஒரிஜினல் நம்ம கன்னடால பண்ணோம். and it was a 100 days blockbuster film. again பி வாசு சார் தான் டைரக்ட் பண்ணாங்க. சோ என்னோட கரியர்ல ஒரு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட்
perform ரோல் இருந்துச்சு சிவலிங்கா. ஸோ அப்போ நம்ம மிலான்ல ஷூட் பண்ணோம். டுவோமோ பக்கத்துல தான் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு என்னன்னா, இந்த ஷூட் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் இந்த சாரியில தான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். ஓகே. அங்க எல்லாரும் கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Because they were like, oh, Bella na ரொம்ப பியூட்டிஃபுல், அந்த மாதிரி அழகா. அவ்வளோ ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே சாரி போட்டு போனா. ஸோ இட்லி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல் மான்யூமெண்ட்ஸ் இருக்கு, மியூசியம்ஸ் இருக்கு, அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இட் வாஸ் அ மெமரபிள். அண்ட் இந்த வீடியோலயே நான் பார்த்தேன், நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சோடனே அங்க இருக்க எல்லாரும் கிளாப்ஸ் பண்றாங்க. அப்படியா? ஓகே, அது தெரியல, இருக்கலாம். ஏன்னா அங்கே நிறைய இது பண்ணுவாங்க, என்ஜாய் பண்றாங்க ஷூட்டிங் இது அதை பார்க்கும்போது, இந்தியன் ஃபிலிம் ஷூட்டிங். ஸோ இட்ஸ் நைஸ். இந்த சீக்வன்ஸை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் உங்களை எல்லாரும் ரொம்ப அழகான ஒரு பொண்ணாவோ இல்ல பயங்கர பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்த்திருப்பாங்க. ஆனா இதுல டோட்டலா வந்து ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்க நிறைய சீன்ஸ் கட் ஆயிடுச்சுல, நிறைய காமெடி இருந்துச்சு. அவ்வளோ காமெடி பண்ணேன் இந்த ஃபிலிம்ல. ஆனா லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. சோ அதுக்கு எடிட் அவுட் பண்ணிட்டேன். பார்ட் 3லயே பார்ட் 4 பண்ணலாம்ன்ற லெவல்ல. ஆமா, பார்ட் 3ஓட பார்ட் 2 வரணும். பட் ஆக்சுவலி சார் ரிலீஸ் பண்ணணும் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம். டெலீட்டட் சீக்வன்சஸ்னா போடணும் சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஆனா இது நம்ம அப்படியே சும்மா செட்ல எடுத்தோம். அண்ட் சார் தான் சொன்னாங்க அப்லோட் பண்ணிட்டு. நான் சொன்னேன் சார் லுக் எல்லாம் வெளியே போதும், இல்லை பண்ணிடு, நோ ப்ராப்ளம்னா. அதுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டில் போட்டேன் காஞ்சனா 3. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு 60 days ஷூட் பண்ணேன் அந்த ஃபிலிமுக்காக. டைம் எப்படி போச்சுன்னா புரியல. ஃபுல் எப்பவுமே நைட் ஷூட் தான் போச்சு. ஸோ இட் வாஸ் லைக் we used to sleep at like 7 in the morning and start shooting at 6 PM. இந்தியால அமெரிக்கா மாதிரி ஒரு லைஃப். ஆமா, US டைம் ல ஷூட் பண்ணோம். பட் அண்ட் மார்னிங் ஷூட் அப்புறம் எல்லாருக்கும் பொங்கல் இது அது ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடக்ஷன். ஐஸ்கிரீம் பொங்கல் கொடுத்துட்டு எப்படி சுறுசுறுப்பா இருக்க முடியும்? பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்டா தூங்கணும், இல்லனா தூக்கமே வராது. கரெக்ட்டா. சாப்பிடாம எப்படி தூங்கணும்? கண்டிப்பா. பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு மனுஷன் தூங்கலனா எப்படி? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா அது பொங்கல் இது போடுவாங்கல்ல, Black pepper. ஆமா. அது ஏன் அவ்வளவு போடுறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எப்பவுமே அது ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க? இல்ல இல்ல, நான் அப்படி, ஏன்னா அது நல்லது இல்ல. நல்லது, ஆனா ஒரு 100 எப்படி சாப்பிடணும்? ஆமா, அப்படியே. அது கொஞ்சம் கம்மி பண்றேன் நான். நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கீயும் போட்டுப்பேன். நான் வீகன், சோ நான் கீ சாப்பிட முடியாது. சோ ஐ அனிமல் க்ரூவல்டி காக ரீசன்ஸ்காக நான் தனியா உங்ககிட்ட பேசணும்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு வீடியோஸ் இருந்தது உங்களோட. ரைட். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். Oh my god, this is my most memorable day. You know, ஏன்னா ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். பாம்பேல அப்போ இருந்தாங்க. லாரன்ஸ் சார் கூட பாம்பேல ஷூட் பண்ணிருந்தாங்க அப்போ, அக்ஷய் குமார் கூட. ஸோ சும்மா அப்படி கேட்டாங்க, விதிகா இஃப் யூ வாண்ட் வி கேன் கோ மீட் ரஜினி சார். ஐ செட் ஆஃப் கோர்ஸ், யூ நோ ஐ வுட் லவ் டு கம். ஸோ நாங்கள் போனோம். அண்ட் சார் பாம்பேல ஷூட் பண்ணிருந்தாங்க ரஜினி சார். ஸோ வி வெண்ட் டு மீட் ஹிம் அட் ஹிஸ் ஹோட்டல். அண்ட் ஓ மை காட், என்ன சொல்றதுன்னா தெரியல. அவ்வளோ ஒரு ஏதோ அவர் மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. யூனோ, டு ஹவு டு பி ஹம்பிள், ஹவு டு பி கைண்ட். யூனோ, ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார். ஆனால் எனக்கு தான் நான் ஏதோ பெரிய சூப்பர் ஸ்டார்னு அந்த மாதிரி எனக்கு ட்ரீட் பண்ணாங்க. ஸோ தட் ஒன்லி அ ரியல் லெஜெண்டரி person can do that, you know, can make you feel special when he is special for the whole world. So superstars oda superstar Rajni sir. But yeah, he was so sweet. And எனக்கு, you know, என்னோட படம் பார்த்தாங்க வாசு சார். he showed my film to Rajni sir. சிவலிங்கா ரொம்ப க்ளோஸ், 2 பேர் obviously ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாம். ஸோ நான் மறந்துட்டு தட் ரஜினி சார் என்னோட ஃபிலிம் கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி பார்த்துருக்காங்கன்னா,
ஆனா அவர் சொன்னாங்க, வேதிகா உன்னோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது அது. நான் சொன்னேன், சார் நான் உங்க பாடி லாங்குவேஜ் தான் காப்பி பண்ணி அந்த சீனுக்காக. So he remembered all that and he complimented me, and so I felt really special. என்னோட லைஃப்ல ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு பெரிய ஆசை இருக்கு. கண்டிப்பா. லெட்ஸ் see. மக்கள் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. Definitely. அண்ட் காவிய தலைவன். Oh yeah, this is நம்ம இது ஸ்டேஜ் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், பிருத்விராஜ், மீ அண்ட் சித்தார்த். ஸோ ஸ்டேஜ்ல நிறைய கெட்டப்ஸ் இருந்துச்சு அந்த டே. ஸோ ஒரு 4-5 கெட்டப்ஸ் இருந்துச்சு. ஸோ யா. அண்ட் ரஹ்மான் சார் மீண்டும் காவிய தலைவனுக்கு. ரஹ்மான் சாருக்காக தான் இந்த 2 ஃபிலிம் தான் பண்ணேன். ஏன்னா ரஹ்மான் சார் இருக்கும்போது இட்ஸ் லைக் யோர் ட்ரீம் கம் ட்ரூ. சின்ன வயசுல இருந்து எப்பவுமே அவர் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ டெஃபினெட்லி it was such a special experience. And to dance to songs, ரஹ்மான் சாரோட எல்லா சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சொல்ல முடியாது. பாம்பே, ரோஜா, ராவன், சிவாஜி, என்னென்ன சொல்றது தெரியல எனக்கு. அவ்வளோ எல்லா ஃபிலிம்ஸ், எல்லா சாங்ஸ் சூப்பரா இருக்கு. அண்ட் அவர் சாங்ஸ் மேலே டான்ஸ் பண்ணியிருக்கேன். வசந்த் பாலன் சார் கூட எனக்கு கிளாசிக்கல் வரும்னா ரஹ்மான் சார் கூட பேசிட்டு ஒரு பரதநாட்டியம் பீஸ் கம்போஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்காக அது திருப்புகழ்னா நான் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிலிம்ல டான்ஸ். ஸோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யா, ஐ மீன் ஹீ இஸ் ஆல்வேஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட். லாஸ்ட் போட்டோ இது ஒரு மீம், நீங்களே ஆனா அதை ஷேர் பண்ணிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ரியாலிட்டில நான் எப்பவுமே அழகாதான் இருக்கு, படத்துல மட்டும் ஏன்னா என்ன அழுக்கா மாத்திடுறீங்க? இல்ல அப்படி இல்ல, அதுவும் அழகுதானே. சோ கண்டிப்பா கண்டிப்பா டல் மேக்கப் பண்றது சொல்றேன். இது ஆக்சுவலி ஒரு மீம் பேஜ்ல இது போட்டாங்க, ஒரு மீம் பேஜ்ல. ஸோ அங்கிருந்து நான் எடுத்துட்டு என்ன கேப்ஷன் எழுதிருக்கேன்னா, மீ ஆன் இன்ஸ்டாகிராம் வர்சஸ் மீ ஆன் ஸ்கிரீன் அப்படி இருக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது எப்பவுமே கொஞ்சம் கிளாமரஸ், கொஞ்சம் ஸ்டைலிஷ், மாடர்ன் அப்படியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கு ஸ்டைலிஷ். எப்பயுமே நீங்க இன்ஸ்டாகிராம் வரும்போது உங்களோட காஸ்டியூம்ஸ் இது வரைக்கும் இந்த காஸ்டியூம் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு ஒரு ஃபீல்லயே இருக்கும் இப்போ வரைக்கும். அது என்ன ஆடியன்ஸ் தான் கிரெடிட் போகும். ஏன்னா ரிப்பீட் பண்ணா அவ்வளவு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஏதாவது புதுசா பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவு அவ்வளவுதான். அண்ட் இந்த அதான் சொல்றேன் நான் இன்ஸ்டாகிராம்ல எப்படி இருக்கேன், அது சினிமா அப்படி கிடையாது. ஏன்னா லக்கிலி அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் எப்படி வேணாலும் அப்படி ட்ரெஸ் பண்ணலாம். அது என்னோட ஐடியா, என்னோட கம்ஃபர்ட் லெவல், என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட கிரியேட்டிவிட்டி. ஆனால் ஃபில்ம் பண்ணும்போது நம்ம வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணுறோம், அதோட இம்பேக்ட் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த கேப்ஷன் போட்டேன். வாட் யூ see on Instagram might be very different from what I'm doing in movies. கண்டிப்பா நிறைய படங்கள் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபில இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் ஒன்னொன்னு உங்க படத்துல இல்லாம வெளியில பேசிப்பாங்க. அப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டு அப்படி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது முக்கியமா பாலா சார்னால எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அடிப்பாரு, அவருடைய ஸ்டூடியோவும் சரி, அவருடைய செட்டப்பாவும் சரி பயங்கர ஒரு மிலிட்ரி செட்டப்ல இருக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அது அப்படிதான் இருக்குமா? எல்லாருக்கும் தெரியும் இது. அது he is a disciplinary person இருக்காங்க. he is very disciplined. And நீங்க genuine இருந்தா, நீங்க hard work பண்ணா, he is one of the best people to work with. And நம்ம work பண்ணும்போது he is very focused. shoot பண்ணும்போது and all, he is very focused. So nothing of that sort. I had one of the best experiences working with him. அண்ட் சிம்பு சார்னாவே ஒரு கான்ட்ரவர்சி உள்ள வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஆள் தானா? முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு செட்டுக்கு லேட் ஆகுறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு வரோம். நீங்க அவர் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய காலை நாங்க ஷூட் பண்ணும்போது I don't think he came late or anything. அவ்வளவுதான். இந்த 2 கான்ட்ரவர்சி தான், வேற ஆக்சுவலி என்னை பத்தி காசிப் எதுவுமே ஜாஸ்தி கிடையாது. அண்ட் டக்குனு வேதிகா மேம்னா எப்பயுமே வர ஃபேவரட்டான ஒரு சாங் கண்டிப்பா அது காலையில இருந்து அந்த 2 சாங் தான் இருக்கும். அதுல என்னோட ஃபேவரட் சாங் காலை. அது பயங்கரமா இருக்கும்.
இப்போ வரைக்கும் அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்றீங்க, அதோட ப்ராசஸ் என்ன? ஏன்னா அதெல்லாம் சிம்பிளா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க ஒரு ஆக்டர்ஸா இருக்காங்க, அது அப்படி பண்ணிதான் ஆகணுன்றது ஒரு சின்ன வார்த்தையா சொல்லிடலாம். ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு எஃபர்ட் இருக்கு. அதே வெயிட்ல அப்படியே ஒருத்தவங்களை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுன்றது ஒரு ஆக்சுவலி என்னோட பாடி டைப் தான் அப்படி. இட்ஸ் லைக் ஐம் ஸ்லிம் ஃப்ரம் த பிகினிங். அண்ட் ஆனா ஜிம் பண்றேன்னா, வெயிட் ட்ரைனிங் பண்றேன், பார்க்கும்போது ரொம்ப டெலிகேட்டா இருப்பேன். பட் I think I'm strong. So it's important to be healthy and strong. அவ்வளவுதான். So actually இந்த ஃபிலிம்ல மிஸ் பண்ணல. ரஜாக்கர்ல சொன்னேன்ல, கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் நான் ஷூட் பண்ண முடியல லாஸ்ட்ல. ஆமா கன்னில நிறைய இருந்துச்சு, ஸ்வோர்ட் ஃபைட் இது அது நிறைய இருந்துச்சு. ஆனா டேட் ப்ராப்ளம்காக நான் சொன்னேன் ஷூட் பண்ண முடியல. ஆனா நெக்ஸ்ட் ஃபிலிம்ல கண்டிப்பா I think I can pull off an action role well. So I want to do that. ஸ்கூல் டைம்ல எப்பயாவது வெயிட் கம்மியா இருக்கும்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா கண்டிப்பா. அப்போ ரொம்ப ஸ்கினி இருந்தேன். பட் that's just growing years, right? ஒருத்தருக்கு ஃபேட் இருக்கிறது ரொம்ப ஒரு கான்ஷியஸா இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்கினி இருக்கிறது ரொம்ப கான்ஷியஸ். ஏதாவது இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் அந்த டீனேஜ் டைம்ல. ஸோ yeah, of course I had my own boycott இருந்துச்சு எனக்கு ஸ்கூல்ல. ஆனா அப்போ கூட ஃபிலிம்ஸ் பத்தி நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருந்தேன். ஆக்டர் ஆகணும் அண்ட் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் எப்பவுமே மிரர் முன்னாடி. So I'm happy finally I'm here, interacting with all of you, and being in the film industry feels very special. லாஸ்டா உங்களுடைய காஸ்டியூம்ஸ் எங்க வாங்குனீங்க, என்ன பிரைஸ்? முக்கியமா ஸ்டார்டிங் உங்களுடைய டாப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது I think I got from a designer in Bombay. Okay. Yeah, it's the top. Super. Pant. Oh no, this is from a mall. Mall la vaangne. Pants are like jeans, just jeans from Zara. Okay. Watch, it's an AP watch. Okay. So yeah. சமையா இருக்கு. Thank you. உங்கள மாதிரியே ஷைனிங்கா இருக்கு. சூப்பர். நான் லெதர் போடுறதுல சொன்னேன்ல. So these are heels I got from Dubai. இப்பயுமே இதே மாதிரி எங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருங்க. அண்ட் உங்களுடைய டப்பிங்ல உங்களுடைய படத்தை பார்க்கறதுக்கும் ஒரு ஃபேனா வெயிட்டிங். Thank you so much. It was lovely chatting with you and wish you all the best. Thank you Praveen. மீண்டும் உங்களுடைய படத்தோடைய சக்சஸ் மீட்ல மீட். Thank you so much. Thank you.